இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஎஸ் அப்ளிகேஷன் பற்றி. யூடிஎஸ் அப்படின்னா இந்தியன் ரயில்வேயால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். சென்னையில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த யூடிஎஸ் அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா சென்னையோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ட்ரெயின். ஒரு நாளைக்கு பல ஆயிரம் பேர் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன் தான் இந்த யூடிஎஸ். இந்த யூடிஎஸை யூஸ் பண்ணி நம்மளால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட், எலக்ட்ரிக் ட்ரெயின் டிக்கெட், சீசன் டிக்கெட், அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எல்லாமே எடுக்க முடியும். இந்த யூடிஎஸ் அப்ளிகேஷனில் இப்போ சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடிஎஸ் ஆப் யூஸ் பண்ணி ஒரு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயும் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு டிக்கெட் எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து இதில் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளால் எங்கேருந்து வேணாலும் டிக்கெட் எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஜியோ ஃபென்சிங் கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று இருந்தது. அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ளே மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த முடியும். அதை தாண்டி நம்மளால் பயன்படுத்த முடியாது. இப்போ கொடுத்துருக்க அப்டேட்டில் இந்த கட்டுப்பாடை வந்து அவங்க நீக்கியிருக்காங்க. அதனால் நம்மளால் வீட்டில் இருந்து கூட நமக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். ஆனால் டிக்கெட் எடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே பயணம் தொடங்குகிற ஸ்டேஷனில் வந்து நம்ம இருக்கணும். இன்னொன்று, ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்மளால் டிக்கெட் எடுக்க முடியாது. இந்த 2 விஷயந்தான் இந்த அப்டேட்டில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. மற்றபடி நம்மளால் எங்கேருந்து வேணாலும் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல அப்டேட்டுன்னு தான் சொல்லுவேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மெத்தடில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ரீஃபண்ட் ஸ்கீமில் வந்து நிறைய அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு டிக்கெட் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரீஃபண்ட் வந்து நமக்கு வரதுக்கு ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும், ஒரு வாரம் கூட ஆகும். அது வந்து ஒரே நாளில் ரீஃபண்ட் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனில் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ரெயின் ட்ராக் பண்ணுறது, ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆப்பாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி